இப்போலாம் ஒரு இன்னசென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இவன் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதை விட மோசமானவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றிட்டு இருப்பானுங்க. இதை 2026 நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா 1900 வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் கண் முன்ன காமிச்ச படம் தான் இந்த படம். இன்னைக்கு ரீவாச்சிங் த மாஸ்டர் பீஸில் நான் பார்த்த படம் கிரீன் மைல். ஜான் கஃபே என்ற ஒரு மனுஷன் நல்லா கட்டுமஸ்டான ஒரு பாடியோட இருப்பார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டார். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ரொம்பவே சைல்டிஷான ஒரு கேரக்டரும் சொல்லுவேன். 6 அடிக்கு இருப்பார் மனுஷன், நல்லா ஜைஜாண்டிக்காக இருப்பார். ஆனால் அவர் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தங்கன்றது சொல்லுவேன். ரொம்பவே இன்னசென்ட்டாக இருப்பார். அவருக்கு ஒரு ஹீலிங் பவருமே வந்து இருக்கும். ஏதாவது காயம் பட்டுச்சு அப்படின்னா அவரை வந்து அதை ஹீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு திறமை வந்து இருக்குது. அந்த டைமில் தான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஒரு குற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே சுமத்திடுவாங்க. அவர் ஒரு தப்பே வந்து பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அவர் மேலே குற்றம் இருக்குன்னு சொல்லி அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதே ஜெயிலில் தான் நம்ம டாம் ஹாங்க்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கார்டாக வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம டாம் ஹாங்க்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த பாண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து படத்தில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் நல்லவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவா இருப்பாங்க. அவங்கள எப்படியுமே வந்து சேவ் பண்ண போகிறது இல்லை. ஸோ கடைசியாக நம்ம ஜான் கஃபேக்கு ஒரு டெத் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் படத்தில் நடந்த அந்த விஷயங்கள் தான் ரொம்பவே எமோஷனலாக கொண்டு போயிருப்பாங்க. கிரீன் மைல் ஒரு ஜெயில் மூவி மட்டும் கிடையாது. ஹியூமனிட்டி பற்றியும் ஜஸ்டிஸ் பற்றியும் சொசைட்டி ஒரு மனுஷனை எப்படி ஜட்ஜ் பண்ணுதுன்றது பற்றியுமே 1900 அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எமோஷனலான மூவினே வந்து சொல்லுவேன். யார் பார்த்தாலுமே நீங்கள் எவ்வளோ பெரிய கண்ணஞ்சக்காரனே இருந்தாலுமே உங்கள் லாஸ்ட்டில் உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். அந்த லெவலில் கொண்டு போன ஒரு படம் ரொம்பவே அந்த எமோஷனலாக வந்து காயப்படுத்தி விட்ரும் நம்மளை. இதே மாதிரியே ஹாலிவுட்டில் இருக்க எல்லா மாஸ்டர் பீஸுமே நான் ஒரு ரீவாட்சை போட்டு உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் சொல்கிற எல்லா படத்துலையுமே நீங்கள் இன்னொரு ரீவாட்சை போட்டிங்க அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.